நீங்க ஓமன் சொன்னது இப்ப எனக்கு தெரியாது. நான் அதுக்கு உங்களுக்கு விளங்குதா இல்லையா? அதுக்கு ஏற்ற மாதிரி நான் விலங்குது சார். ஓகே ஓகே ஓகே. சோ கடைசியா நாங்க ஈருறுப்பு கோவையில வந்து விரிவுகள் பார்த்திருந்தாங்க. அதுல வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் பஸ்கால் முக்கோணியில வந்து எப்படி நாங்க வந்து விரிவுகளை பார்க்கறதுன்னு நான் சொல்லி தந்தேன். ரைட். இப்ப நான் அதை சும்மா ஒரு ரிவிஷனா திருப்பி சொல்றேன். அதாவது கிளம்பி இருக்கிறீங்க. சோ நான் அதை ரிவிஷனா சொல்றேன் பாருங்க. இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்ப பஸ்கால் முக்கோணி வந்து கிரியேட் பண்றது ஒன்று 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 இந்த ஒன்றையும் இந்த ஒன்றையும் கூட்டினா ரெண்டு ஒன்று முக்கோணம் மாதிரி போயிட்டு இருக்கணும். தரை எல்லாமே வந்து ஒன்று வரும். அப்புறம் இந்த ஒன்று ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினா மூன்று ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூன்று இங்கால ஒன்று இந்த ஒன்று மூண்டையும் ஒன்றையும் கூட்டினா நாலு மூண்டையும் மூண்டையும் கூட்டினா ஆறு மூண்டையும் மூண்டையும் கூட்டினா நாலு இங்கால ஒன்று இங்கால ஒன்று நாளையும் ஒன்றையும் கூட்டினா ஐந்து ஐந்தையும் ஆறையும் நான்கையும் கூட்டினா பத்து பத்து ஐந்து ஒன்று. இதை வச்சு என்ன செய்யறதுண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ் சக y முழுவதின் பூஜ்ஜியமாம் அடுக்கு. எந்த ஒரு இலக்கத்திலேயே பூஜ்ஜியமாம் அடுக்கு என்ன ஒன்று. அடுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சக y முழுவதின் ஓராம் அடுக்கு. அப்ப அது வந்து என்ன வரப்போகுது எக்ஸ் சக y என்று வரும். அதாவது எக்ஸ் கொண்டு y கொண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ் சக y முழுவதின் வர்க்கம். எக்ஸ் சக y எக்ஸ் பிளஸ் y ஹோல்டிங் ஸ்கொயர். அதுக்கு வந்து நாங்க எங்களுக்கு விரிவெளி கொண்டு வரணும் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்க்கு முன்னுக்கு ஒன்று இருக்கு. ஆகவே ஒன்று எக்ஸ் வர்க்கம்ன்றதால எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் அடுத்து ரெண்டு ரைட் ரெண்டு டூ எக்ஸ்ல ஒன்றை குறைக்கணும் வையில ஒன்றை கூட்டணும். அப்ப டூ எக்ஸ் வர்க்கத்துல ஒன்றை குறைச்சோம்னா எக்ஸ் வையில ஒன்றை கூட்டணும்னா இங்க வையே இல்ல வையில ஒன்றை கூட்டணும்னா வை டூ எக்ஸ் வை சக வை ஸ்கொயர் ரைட். இங்க வையில ஒன்றை கூட்டுவோம் எக்ஸ்ல இல்லாம போயிடும். அப்படி இங்க வைக்கு முன்னுக்கு ஒன்று. அடுத்தது பார்ப்போம் ஒன்று. இப்ப எக்ஸ் சக y முழுவதும் கணத்துக்குரியது இது ரைட் மூன்று. இந்த மூன்றாம் அடுக்கு இருக்கு. அப்ப கணத்துக்குரியது இது. அப்ப முழுவதையும் கணத்துக்குரியது நாங்க பார்த்துனாங்க. முதல்ல ஒன்று போடுவோம். அந்த ஒன்றுக்கு முன்னுக்கு எக்ஸ் கியூப் இருக்கும் ரைட். எக்ஸ் இந்த மூன்றாம் அடுக்கு எக்ஸ் கணம் சக எக்ஸ் கணத்துக்கு முன்னுக்கு ஒன்று தானே ஒன்று முன்னுக்கு ஒன்று. அப்ப எக்ஸ் கணம் சக அடுத்தது எங்க ஸ்டார்ட் ஆகும் மூன்றுல. ஆகவே மூன்று இங்க எக்ஸ் கணம் இருக்கு. அதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வரைக்குல நாங்க ஒரு எக்ஸ் ஒரு அடுக்க வந்து குறைப்போம். ஆகவே எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் ஸ்கொயர் ரைட் எக்ஸ் வர்க்கம். இங்க y இல்ல y ஒரு அடுக்கு எக்ஸ்ல ஒரு அடுக்க குறைக்கிறோம்னா y ஒரு அடுக்க கூட்டுவோம். இப்ப y ஒரு அடுக்குமே இல்லாம இருந்து ஒரு அடுக்க கூட்டுறோம்னா இங்க என்ன வரப்போகுது ஒரு y வருது ரைட். அது இந்த மூன்றுக்குரியது. இனி அடுத்து சக இந்த மூன்றுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த மூன்றை போட்டுட்டு எக்ஸ் வர்க்கத்துல இருந்து இன்னொரு எக்ஸ குறைக்க போறோம் ரைட். அப்ப எக்ஸ் வர்க்கத்துல இருந்து இன்னொரு எக்ஸ் குறைச்சோம்னா எக்ஸ். அவ இங்க எக்ஸ்ல குறைக்க வையில என்ன செய்யணும் கூட்டணும். வையில இருந்து ஒன்று கூடிச்சா வை ஸ்கொயர் சக நீ அடுத்தது இங்க ஒன்று. ஆகவே வை கியூ. ஏன் எக்ஸ்ல நீ ஒன்று குறைச்சா எக்ஸ் இருக்கு எக்ஸ்ல இன்னொன்று குறைச்சோம்னா எக்ஸ் இல்லாம போயிடும். வையில ஒன்று வை கியூ. ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. பட் இந்த பஸ்கல் முக்கோணிக்கு பயன்பாட்டுக்காக சொல்றோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி வரும் எக்ஸ் சக y முழுவதும் நான்காம் அடுக்கு ரைட். இதுக்கு யாராவது சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன போடுவோம் எக்ஸ் இந்த எக்ஸ் எத்தனை அடுக்கு எக்ஸ் எத்தனை அடுக்கு போடுவோம். இதுல நாலு இருக்கிறதால நாலு இருக்கிறதால எக்ஸ் எத்தனை அடுக்கு போடுவோம். அதுல எக்ஸுக்கு நாலாம் அடுக்கு போடுவோம் ரைட். எக்ஸுக்கு நாலாம் அடுக்கு சக அடுத்து நாலு இருக்கீங்க. ஆகவே 4 எக்ஸ்ல இருந்து ஒன்றை குறைப்போம் வையில ஒன்றை கூட்டுவோம். ஆகவே எக்ஸ் இந்த மூன்றாம் அடுக்கு y சக 6 6 எக்ஸ்ல ஒன்றை குறைப்போம். ஆகவே எக்ஸ் வர்க்கம் வையில ஒன்றை கூட்டுவோம். ஆகவே y வர்க்கம் சக 4 4 எக்ஸ்ல ஒன்றை குறைப்போம். ஆகவே எக்ஸ் எக்ஸ் வர்க்கத்துல இருந்து ஒன்றை குறைக்கிறோம் எக்ஸ் வையில ஒன்றை கூட்டுவோம் y கியூப் சக இங்கால 1 ஆகவே y இந்த நாலாம் அடுக்கு ரைட். இந்த மாதிரி இந்த விரிவுகள் போகும் ரைட். உங்களுக்கு தேவைன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இப்ப நாம பார்க்க போறது
இந்த இவர் மட்டும்தான் நாங்க பார்க்க போறோம். ரைட், இப்ப பார்க்க போறோம் மூன்றாம் அடுக்கு பார்க்க போறோம். இவர் தேவையான நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு இவர் தானே முக்கியமான ஆள். ரைட், அப்ப இவர் எங்களுக்கு விரிவு வந்து எங்களுக்கு தெரியும் என்னது, எக்ஸ் சக y முழுவதின் கனமண்டா எக்ஸ் கியூப் சக 3x வர்க்கம் y சக 3xy வர்க்கம் சக y கனம். ரைட், இப்ப இவருக்கு வந்து எக்ஸ் சய y முழுவதின் கனம் இருந்துச்சுன்னா எதுவுமே இங்க மாறாது, குறிகள் மட்டும்தான் மாறப்போகுது. எப்படி மாறுவேன்னா எக்ஸ் கியூப் ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். ரைட், இங்க ஸ்டார்ட் பண்றது. ரைட், எங்க ஸ்டார்ட் பண்றோமோ ஃபர்ஸ்ட் குறியீடு போட ஸ்டார்ட் பண்றது சயவல ஸ்டார்ட் பண்ணும் மைனஸ். ரைட், மைனஸ் நீ இவரே போடுவோம் 3x² y, இங்க மைனஸ் போட்டா அடுத்தது பிளஸ் 3xy², இங்க பிளஸ் போட்டா அடுத்தது மைனஸ் y3. ரைட், இதுக்குரிய விதிவுகள் எப்படி வந்ததுன்னு நாங்க போன கிளாஸ்ல பாத்துனாங்க. எக்ஸ் சய y முழுவதின் கனத்தை நாங்க போட்டுக்கொள்ளலாம் எக்ஸ் சய y இன்டு எக்ஸ் சய y முழுவதின் வர்க்கம், அதுக்கப்புறம் எக்ஸ் சய y இன்டு எக்ஸ் வர்க்கம் சய 2xy சக y வர்க்கம் கொண்டு போகலாம். இது எக்ஸ் சய y முழுவதும் வர்க்கம் இதை போல அது பிறகு எங்களுக்கு இப்படி வந்தது. அது எப்படி வந்தது கண்டாங்க. எல்லா நேரம் போட்டு இதை பெருகி கொண்டிருக்கிறாரு எக்ஸாம் போடல, அவன் தர டைமுக்குள்ள நீங்க இது மட்டும் பெருகுதான் டைம் காணுமா இருக்கு. அப்ப எங்களுக்கு உடனே விரிவு வேணும்னா நாங்க இதை நினைவு வச்சு கொள்ளணும். ரைட், அப்ப எக்ஸ் சய y முழுவதின் கனமண்டா எக்ஸ் கியூப் ஃபர்ஸ்ட்க்கு ஸ்டார்ட் பண்ற இடமே மைனஸ்ல ஸ்டார்ட் பண்ணும். ரைட், மைனஸ் இங்க இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ற இடமே மைனஸ். மைனஸ் 3xy x² y பிளஸ் 3xy² மைனஸ் y3. ரைட், தேவையானதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். இது ஏற்கனவே பார்த்த கடைசி கிளாஸ்ல பார்த்தது, நான் உங்களுக்கு ரிவிஷனுக்காக சொல்றேன். ஓகே, கேள்வி எழுதி கொள்ளுங்க. பின்வருவனவற்றின் விரிவுகளை எழுதுக. பின்வருவனவற்றின் விரிவுகளை எழுதுக. தெரியுதானே, நாளைக்கு கவரேஜ் இஷ்யூ போல. சரணிகா கிளியரா விளங்குதா போர்ட்ல? ஓகே, சப்திகா பாருங்க. இது வந்து முதலாவது வந்து 5 சய a முழுவதின் கனம். ரைட், 5 சய a முழுவதின் கனம் உங்களுக்கு விளங்காட்டினா அதை வாயில சொல்றேன் பாரு. 5 சய a முழுவதின் கனம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சய 3 சய x முழுவதின் கனம். சய 3 சய x முழுவதின் கனம். மூன்றாவது பாத்தீங்கன்னா ab சக c முழுவதின் கனம். ab சக c முழுவதின் கனம். நான்காவது பாத்தீங்கன்னா 3x சக 4y முழுவதின் கனம். 3x சக 4y முழுவதின் கனம். ஐந்தாவது பாத்தீங்கன்னா சய m சக 2 முழுவதின் கனம். சய m சக 2 முழுவதின் கனம். ரைட், முதலாவது பார்ப்போம். முதலாவது இந்த விரிவு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியுது. ரைட், அதுக்கு முதல்ல நான் இந்த விரிவு ரெண்டையும் எழுதி வச்சுக்கோங்க. a சக b முழுவதின் கனம். இதுக்குரிய விரிவு வந்து எங்களுக்கு தெரியும். a கனம் சக 3a வர்க்கம் b சக 3a b வர்க்கம் சக b கனம். அது மாதிரி a சய b முழுவதின் கனம் உங்களுக்கு தெரியும். a கனம் சய 3a வர்க்கம் b
சக 3 ab வர்க்கம் சய b கனம். ரைட்? சக சய சய சக சய சகன்னு வருது. ரைட். இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏ சய பி என்ற வடிவத்துல இருக்கு. ஏ சய பி. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ கணம். ஏ இருக்கிறதுல அங்க என்ன இருக்கிற 5 இருக்கு. ரைட். அப்ப ஏ இருக்கிறதுல அங்க 5 இருக்குன்னா நான் போட வேண்டியது என்னது 5 ന്റെ கணம். இங்க சய ஏ சய பி அவ இந்த வியூ தான் வர போகுது. அப்ப சய மைனஸ் 3 இன்டு ஏ வர்க்கம். அப்ப ஏன்றது இத போட்டு வரல ஏ வர்க்கம் வந்து ஏ நான் இங்க மென்ஷன் பண்றது இங்க முன்னுக்கு இருக்குது. அப்ப ஏ வர்க்கம் வந்து 5 ന്റെ வர்க்கம் தர பி. பி என்று இருக்கிறது யாரு ஏ. அப்புறமே சய போட்டு வரல இல்ல நான் இங்க சய எடுத்ததே ஏ சய பி என்ற விரிவத்தான். இங்க சய இருக்கிறதால இங்க பி. அப்ப சய எடுத்து அதுக்கு பக்கத்துல ஏ போட்டுருக்கோம். ரைட்? சக 3 ஏக்கு பதிலா 5 பிக்கு பதிலா ஏ வர்க்கம் சய ஏ கனம். இப்ப நாங்க இதை விரிச்சு எழுதினோம்டா 5 ന്റെ கனம் எவ்வளவு 5 ന്റെ கனம் எவ்வளவு 5 கியூப் எவ்வளவு 5 தர 5 தர 5 எவ்வளவு 5 ന്റെ கியூப் எவ்வளவு 125. குட் 125. 5 ന്റെ கனம் നിങ്ങൾക്ക് தெரியும் 5 தர 5 தர 5 125. அடுத்தது பார்ப்போம். 5 25 இந்த படத்துக்கு இதுல வந்து வரப்போகுது 25. ரைட்? இங்க 3. அப்ப 25 தர 3 எவ்வளவு 75 ஏ. இங்க பார்ப்போம் 5 3 15 ஏ வர்க்கம் சய ஏ கனம். ரைட். இப்ப இங்க பார்ப்போம். முன்னுக்கு இருக்கிற சய 3 நாங்க ஏ என்றும் உங்களுக்கு எக்ஸ் பி என்னும் எடுப்போம். அப்ப ஏ சய பி. ரைட்? ஏ சய பி குரிய விரிவு உங்களுக்கு தெரியும் ஏ கனம் சய ஏ 3 ஏ வர்க்கம் பி சகம் 3 ஏ பி வர்க்கம் சய 3 பி கனம். சாரி சய பி கனம். ரைட்? அப்ப இங்க நாங்க விரிவு எழுதினோம்னா ஃபர்ஸ்ட்க்கு ஏ கனம். ஏக்கு பதிலா என்ன சய 3. சய 3 ന്റെ கனம். அதுக்கப்புறம் ஏ சய பி என்ற விரிவு தான் நாங்க எடுத்திருக்கோம். அப்ப சய சய 3 ஏ வர்க்கத்துக்கு பதிலா என்ன போட போறோம் சய 3 ന്റെ வர்க்கம் தர பிக்கு பதிலா என்ன போட போறோம் எக்ஸ். அங்கால சக சய 3 சாரி 3 முன்னுக்கு இருக்கு 3 தர ஏக்கு பதிலா என்ன போட போறோம் சய 3. விளங்காடி கேட்கணும். ஏக்கு பதிலா சய 3 தர பிக்கு பதிலா என்ன போடுறோம் எக்ஸ் வர்க்கம். ஏன் பி வர்க்கம் இருக்கு சய பி கனம் எக்ஸ் கியூப். ரைட்? சய 3 ന്റെ கனம் எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். சய 3 ന്റെ கனம் 3 ന്റെ கனம் எவ்வளவு 3 கியூப் எவ்வளவு 3 தர 3 தர 3 எவ்வளவு 27. நீங்க கதைச்சாதான் நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும். சத்தம் போடாம இருந்தா உங்களுக்கும் விளங்காது. நீங்க உங்களுக்கு விளங்குதாண்டு எனக்கும் விளங்காது. அப்படியே சைலண்டா இருந்தா உங்களுக்கு தூக்கம் தான் வரும். ரைட்? இப்ப சய 3 ന്റെ கனம் என்ன அர்த்தம் சய 3 3 தரம் போட்டு பெருக்கிற மாதிரி அர்த்தம். ரைட்? சய தர சய என்ன மைனஸ் இன்டு மைனஸ் என்ன plus பிளஸ். பிளஸ் இன்டு மைனஸ் என்ன இங்க பாருங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் என்ன minus மைனஸ் 3 3 9 9 3 27. அப்ப சய 3 ന്റെ മുഴുവന്റെ കനം എவ்வளவு மைனஸ் 27. இங்க மைனஸ் இன்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 சய 3 ന്റെ வர்க்கம். சய 3 ന്റെ வர்க்கம் எவ்வளவு சய 3 தர சய 3 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3 9. ஆக இங்க இவருக்கு பதிலா 9 வந்துரும். இங்க ஒரு 3 இருக்கு. அப்ப 9 3 27 ஆனா இங்க சய வரப்போதே இங்க ஒரு 3க்கு சய இருக்கு.
இந்த இடங்கள்ல குறிகள் கவனம் இதெல்லாம் கவனின பிள்ளைகள் அதிகமா நீங்க விடுவீங்க. ரைட், இங்க சய இருக்கு சய, இங்க சய மூன்று வர்க்கம் சக ஆயிரும். ஏன் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், ஏன் வர்க்கம் ரெண்டு தடவை போட்டு பெருக்க போறோம். அப்ப ரெண்டு வர போகுது 3 இங்க ஒரு எக்ஸ் இருக்கு எக்ஸ், இங்க பாருங்க சய மூன்று ஒன்று தான் இருக்கு. அப்ப சய 3 எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் கியூப். இப்ப இதுக்கு என்ன செய்யலாம், ஒரு மைனஸ் அப்போது எடுத்து வச்சுக்கொள்ளலாம். அடுத்தமெண்டா 27 சக 27 எக்ஸ் சக 9 எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் கியூப். ரைட், விளங்கிட்டா? ரைட், அடுத்ததுக்கு போவோம். இது பாருங்க, இவ்வளவு ஏ என்று எடுத்துக்கொள்வோம், இவ்வளவு பி என்று எடுத்துக்கொள்வோம். அவ என்ன வரப்போகுது, ஏ சக பி முழுவதும் கணம். அப்ப ஏ சக பி முழுவதும் கணம் என்ன, ஏ கணம். ஏ கணம் இங்க யார் கணம், ஏ பி முழுவதும் கணம் தான் ஏ கணம். இங்க ஏ என்றவர் விழா சக 3 ஏ வர்க்கம் பி, ஏ வர்க்கத்துக்கு பதிலாக ஏ பி முழுவதும் வர்க்கம். தனித்தனியா என்னது தனியை பிரிச்சு வச்சு கொள்றீங்க. 3 ஏ பி வர்க்கம் ஏ வர்க்கம் 3 ஏ வர்க்கம் பி, பிக்கு பதிலாக என்ன சி இருக்கு. அப்ப சி சக 3 ஏ பி வர்க்கம், பி வர்க்கத்துக்கு பதிலாக சி வர்க்கம் சக சி கணம். இதை நாங்க எப்படி சொல்லிக்க வேண்டாம், ஏ கணம் பி கணம் சக 3 ஏ வர்க்கம் பி வர்க்கம் சி சக 3 ஏ பி சி வர்க்கம் சக சி கணம். விளங்குதா? விளங்காட்டி சொல்லணும், சத்தம் போடாம இருக்கிறது இல்ல. அடுத்தது பார்ப்போம். ஏ சக பி முழுவதின் கணம். அப்ப என்ன வரும், ஏ கணம் 3x முழுவதின் கணம் சக 3 ஏ வர்க்கம் 3x முழுவதின் வர்க்கம் பி 4y. சக பிராக்கெட் போடுறதுக்கு காரணம் என்னன்னா, கவனையின பிள்ளைகளை குறைச்சு கொள்றதுக்காக நாங்க பிராக்கெட்டை போட்டுக்கொள்வோம். ரைட், சக 3 இங்க என்ன குறைப்போம். அப்ப 3x, ஏன் இதுதான் ஏ, எனக்கு ஏ இது பி, ஏ வர்க்கம் வரும், ஏ வர்க்கம் வரும் 3 ஏ வர்க்கம் முதலாவது வந்துட்டு ஏ, அடுத்தது பி இந்தா 4y முழுவதின் வர்க்கம் சக 4y முழுவதின் கணம். வழியினோட 3 எக்ஸ் கணம் n முழுவதுக்கு கணம் இருந்துச்சுன்னா, அதாவது 3x முழுவதின் கணம் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த கணம் வந்து கியூப் வந்து 3க்கும் கியூப் எக்ஸுக்கும் கியூப். ஆக எப்படி வரும், 3 கியூப் தர எக்ஸ் கியூப் 3 கியூப் 27 எக்ஸ் கியூப். ரைட், அதான் நடந்துட்டு 27 எக்ஸ் கியூப் போட்டுருக்கு. ரைட், சக 3 வர்க்கம் என்றா இங்க வரும் 3க்கும் வர்க்கம் எக்ஸுக்கும் வர்க்கம். ஆகவே 3 வர்க்கம் 3 9, 3க்கு ஒரு 9 3, அப்ப 27 3 9 9 3 27, இங்க ஒரு 4 இருக்கு. 27 4 எத்தனை, 27 4 எத்தனை, 108 எக்ஸ் வர்க்கம் y. ரைட், பாருங்க 27 தர 4 7 28 4 2 8 2 10 108 எக்ஸ் வர்க்கம் y. சக இங்க பாப்போம் 3 தர 3, இங்க 4க்கு வர்க்கம். ரைட், 4y முழுவதின் வர்க்கம். சரியா, அப்ப 4y முழுவதின் வர்க்கம் வந்திருக்கா என்ன அர்த்தம், 4 16, இங்க 3 9, அப்ப 9 தர இங்க 3 9, இங்க 4 வர்க்கம் y வர்க்கம் 4 வர்க்கம் y 4yக்கு 4y வர்க்கம் விட 4y வர்க்கம் இல்ல, 4க்கும் வர்க்கம் yக்கும் வர்க்கம் 4y முழுவதின் வர்க்கம். ஆகவே 3 9, இங்க வந்து பாத்தீங்கன்னா 16 16 தர 9 9 6 54 9 9 9 5 144 எக்ஸ் y சக 16 16 நாங்க எத்தனை 64 y கியூப். விரிச்சு எழுதுறது விளங்குதா?
விரிச்செழுதுறது விளங்குதா? அடுத்தது பார்ப்போம். இங்க சயம் பதிலா ஏ போடுவோம், இங்க பிஏ போடுவோம். அப்ப ஏ சக பி போட்டோம்டா ஏக்கு பதிலா ஏ சக பி என்ற ஏ கணம். அப்ப சயம் முழுவதும் கணம் சக 3 ஏ வர்க்கம் சயம் முழுவதும் வர்க்கம் பி 2 சக 3 சயம் இன்டு 2 வர்க்கம் சக 2 சய எம் கணம் சக 6 எம் வர்க்கம் சய 12 எம் சக 8. எழுதிக்கொள்ளுங்க. இல்லாட்டி நாங்க இதை மற்ற பக்கம் மாத்தி போடலாம். 2 சய எம் போட்டோம்னா ஏ சய பிக்கு விரிவு வரும். அப்ப ஏ சய பிக்கு விரிவு நாங்க இங்க எழுதி கொண்டோம்னா சரி. விலகல் என்ன கேளுங்க. சப்திகா விளங்கிட்டா? சரணிகா விளங்கிட்டா? திரு விளங்கிட்டா? ஜானுஷா விளங்கிட்டா? சார் சொல்லுங்க. அந்த 5வது கணக்கு மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன் சார், விளங்கல. ஓகே, நான் சொல்றேன். இப்ப பாருங்க, 5வது கணக்கு வந்து 2 விதமா செய்யலாம். ரைட், இப்படி இந்த மாதிரி விலங்காடி கேட்டு அது அப்பவே முடிச்சுட்டு போயிடும். ரைட், அப்படியே விளங்காத மாதிரி இருக்க கூடாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 5வது கணக்கு 2 விதமா செய்யலாம். இப்ப முதலாவது விதம் வந்து பாத்தீங்கன்னா சய எம் நான் அப்படியே ஏ என்று வச்சுக்கொள்றேன். ரைட், சய எம் ஏ என்று வச்சுக்கொள்றேன். சக 2 பி என்று வச்சுக்கொள்றேன். ரைட், அப்ப இது என்னது? ஏ சக பி. அப்ப ஏ சக பிக்குரிய விதி என்ன? ஏ கணம் 3 ஏ வர்க்கம் பி சக 3 ஏ பி வர்க்கம் சக பி கணம். இப்ப பாத்தீங்கன்னா ஏ கணம் ஏக்கு பதிலா என்ன இருக்குங்க? சய எம் இருக்கு. சய எம் முழுவதின் கணம். அதுக்கப்புறம் இடையில சக போடுவோம். சக 3 ஏ வர்க்கம். எதுக்கு வர்க்கம்? ஏ என்றது யாரு? இவர். இவர் என்றது யாரு? சயம். சயமுக்கு வர்க்கம். பி பிக்கு பதிலா என்ன? 2 சக 3 ஏக்கு பதிலா என்ன? சய எம் இன்டு பி வர்க்கம். 2 வர்க்கம் சக பி கணம். 2 கணம். சய எம் முழுவதின் கணம். சய எம் முழுவதின் கணம் என்ன அர்த்தம்? சய எம் முழுவதின் கணம் என்றா சய எம் தர சய எம் தர சய எம் சயதர சய சக சகதர சய என்ன? பிளஸ் இன் சாரி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் என்ன? மைனஸ் எம் இன்டு எம் எம் வர்க்கம் எம் வர்க்கம் இன்டு எம் எம் கணம். ஆகவே முன்னுக்கு மைனஸ் வந்து எம் கணம் இருப்பது. இது முதல்ல உள்ளுக்கு மைனஸ் இருந்தது. இப்ப நான் அதை பிரிச்செழுதினா எனக்கு முன்னுக்கு மைனஸோட எம் கணம் வருது. ரைட், அடுத்து பார்ப்போம். இங்க சய எம் முழுவதின் வர்க்கம் என்றா சய எம் தர சய எம் மைனஸ் இன்டு மைனஸ் என்ன? பிளஸ். ஆகவே 3 தர 2 6 மைனஸ் எம் இன்டு மைனஸ் எம் தான் மைனஸ் எம் வர்க்கம் முழுவதும் வர்க்கம் ஹோல்டிங் ஸ்கொயர். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 6 எம் வர்க்கம் வந்துடும். உள்ள இருக்க மைனஸ் இல்லாம போயிடும். மேல் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். இங்க பாருங்க ஒரு மைனஸ் மட்டும் தான் இருக்கு எம். ஆகவே அந்த மைனஸ் முன்னுக்கு வந்துடும். 3 தர 2 வர்க்கம் என்ன? 4. முன்னாங்கு 12 எம் சக 2 4 4 3 சாரி 2 கணம். 2 தர 2 தர 2 8. விளங்குதா? ஓகே சார். ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்க இன்னொரு மெத்தட்ல செய்யலாம். அப்படின்னா அந்த சய பின்னுக்கு போட்டுட்டு 2 முன்னுக்கு போடுது. அப்ப சய 2 முன்னுக்கு போட்டு
சாய m பின்னுக்கு போடுவோம் முழுவதின் கனம். இப்ப இது என்ன வடிவம்? a சாய b முழுவதின் கனம். இப்ப a சாய b முழுவதின் கனத்துக்கு என்ன விரிவு? a கனம் இந்த ரெண்டின் கனம் சாய. ஃபர்ஸ்ட் சாய தான போடுவோம். சாய a வர்க்கம் 3 a வர்க்கம் 2 வர்க்கம் b க்கு பதிலா என்ன? m சக 3 a கொண்ட குறைக்கிறோம். 3 a இதே b தர b வர்க்கம் m வர்க்கம் சாய m கனம். இப்ப வெளிய பாருங்க 8 இங்கால சாய 2 4 3 12 m இங்க பாத்தீங்கன்னா சக 2 6 m வர்க்கம் சாய m கனம். பாருங்க சாய m கனம் சாய m கனம் இருக்கு. சக 6 m வர்க்கம் சக 6 m வர்க்கம் இருக்கு. சாய 12 m சாய 12 m இருக்கு. 8 8 இங்க ரெண்டு விதத்திலையும் வெளிக்கொள்ளலாம். வெளிக்கொள்ளுங்க. சார் சொல்லுங்க. சார் இந்த ரெண்டு மெத்தட்ல ரெண்டாவது மெத்தட்ல செஞ்சாலும் விட சரியாதான் வரும். நீங்க முதலாவது மெத்தட்லயும் செய்யலாம், ரெண்டாவது மெத்தட்லயும் செய்யலாம். எதுல செஞ்சாலும் உங்களுக்கு சரியான விட தான் வரும். ஓகே சார். நீங்க மாத்தியும் செய்து கொள்ளலாம். அதாவது நீங்க பாக்குறீங்க ரைட் ஒரே ஒரு மைனஸ் மட்டும் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்படின்னா பிளஸ் தூக்கி முன்னுக்கு போட்டு மைனஸ் தூக்கி பின்னு போட்டா ஏ செய்ய பி, ஏ செய்ய பி இந்த வீடியோ போட்டு எழுது. இப்ப ரெண்டுக்கும் மைனஸ் இருந்துச்சுன்னா நான் என்ன செய்யணும்? கண்டிப்பா ஒரு இடத்துல மைனஸ் அப்படியே வச்சு கொள்ளணும். முன்னுக்கு இருக்கிற மைனஸ் அப்படியே ஃபுல்லா மைனஸா போட்டு கொள்வேன். கேள்வி கொள்ளுங்க. பின்வரும் அச்சர கணித கோவைகள் ஒவ்வொன்றையும் பின்வரும் அச்சர கணித கோவைகள் ஒவ்வொன்றையும் பின்வரும் அச்சர கணித கோவைகள் ஒவ்வொன்றையும் ஈருறுப்பு கோவையின் கனமாக எழுதுக. பின்வரும் அச்சர கணித கோவை பின்வரும் அச்சர கணித கோவைகள் ஒவ்வொன்றையும் ஈருறுப்பு கோவையின் கனமாக எழுதுக. பின்வரும் அச்சர கணித கோவைகள் ஒவ்வொன்றையும் ஈருறுப்பு கோவையின் கனமாக எழுதுக. Write as a cube of binomial expansion. Write as a cube of binomial expansion.
A கணம் மூன்று A வர்க்கம் B சக மூன்று AB வர்க்கம் சக B கணம். இரண்டாவது C கணம் சய மூன்று C வர்க்கம் D சக மூன்று C B வர்க்கம் சய D கணம். மூன்றாவது x cube சக 6x வர்க்கம் சக 12x சக 8. நான்காவது y cube சய 18y வர்க்கம் சக 108y சய 216. அஞ்சாவது 1 plus 3x plus 3x square plus x cube. ஆறாவது 64 minus 48x plus 12x square minus x cube. சரிங்களா அப்போ? ரைட். முதலாவது இரண்டாவது மீசி. முதலாவது என்னத்தின கியூப் என்னத்தின கணம் A சக என்னத்தின கணம் அது இது என்னத்தின விரிவு A கணம் சக 3 A வர்க்கம் B சக 3 B A B வர்க்கம் சக B கணம் A cube plus 3 A square B plus 3 A B square plus B cube என்னத்தின விரிவு A plus B முழுவதின் கணம். ஓமா இல்லையா? எஸ் ஓ நோ? ரைட். அடுத்தது பாருங்க, அதுவும் சிம்பிள். A கணம் சய 3 A வர்க்கம் B சக 3 AB வர்க்கம் சக B கணம். சாரி, சய B கணம். அது என்னது? C சய D முழுவதின் கியூப். ரைட். C சய D முழுவதின் கணம். இது ரெண்டும் சரியா? இது ரெண்டும் சரியா? சரி சார். சரி. ரைட். அடுத்த வரை பார்ப்போம். இப்ப எங்களுக்கு ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்டா, ரைட்? இந்த இதுல விரிவை நாங்க பாக்குறதுக்கு ஃபோக்கஸ் எங்களுக்கு எங்க இருக்கணும்டா, முதல் உறுப்பிலையும் கடைசி உறுப்பிலையும், ரைட்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா முன்னுக்கு இருக்கிறவரையும் கடைசியா இருக்கிறவரையும் தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன காரணத்துக்காக அப்படி சொல்றேன்டா, இப்ப எங்களுக்கு தெரியும் A சக B முழுவதின் கணம்டா எங்களுக்கு தெரியும் A கணம் சக 3 A வர்க்கம் B சக 3 AB வர்க்கம் சக B கணம், ரைட்? இங்க பாருங்க, இங்க A இருந்துச்சுன்னா இங்க என்ன வர்ற? இங்க A இருந்தா இங்க என்ன வர? இங்க A இருந்தா இங்க என்ன வருது? A இந்த கணம் வருது. அது மாதிரி இங்க B இருந்தா கடைசியில் எட்டுல என்ன வருது? B இந்த கணம் வருது, ரைட்? அப்ப யோசிங்க, இங்க A இருந்தா ஸ்டார்ட்ல A இந்த கணம் வரணும். அப்ப இங்க X கணம் இருக்குண்டா உள்ள இருக்கிறவர் யாரா இருப்பார்?
இங்க எக்ஸின் கணமா இருப்பு எக்ஸ் எக்ஸ் முன்னுக்கு இருக்கத்தக்க எக்ஸ் இருக்கு இப்படி முன்னுக்கு இங்க ரெண்டு என்னது 8 இருக்கு 8 என்னதுல கனம் பண்ணி எழுதலாம் ரெண்டு எத்தனை 2 கணம் 2 கனம் பண்ணி எழுதலாம் அதாவது 2 கியூப் பண்ணி போடலாம் ஆகவே இதுல விரிவு வந்து எக்ஸ் ஆக 2 முழுவதும் கனம் பண்ணி வரும் ரைட் எக்ஸ் ஆக 2 முழுவதும் கனம் தான் இதுக்குரிய விரிவு வரும் அது நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இங்க பாருங்க எக்ஸ் கனம் ரைட் அப்ப எக்ஸ் கனம் எழுதி கொள்வோம் எக்ஸ் கனம் சக அடுத்தது வந்து என்ன வரணும் இங்க விரிவுல வந்து என்ன வரணும் 3 கட்டாயம் வரணும் ரைட் அப்ப 3 கட்டாயம் வரணும் 3 இந்த எக்ஸ் கனம் இருந்துச்சுன்னா ஒன்று குறையோடும் எக்ஸ் வர்க்கம் அப்ப இங்க 3 இருந்துச்சுன்னா இங்க மிச்சம் 6 வரணும் இங்க என்ன இருக்கணும் 2 சக இப்ப திருப்பியும் 3 கட்டாயம் இருக்கணும் ஒரு எக்ஸ் குறையோணும் அப்ப எக்ஸ் இப்ப 2 வர்க்கம் வரணும் அப்ப 2 வர்க்கம் அப்ப பாருங்க 2 வர்க்கம் 4 4 தரம் 3 12 சக 2 கனம் ஓமா இல்லையா இப்ப நீங்க இந்த 8 2 கனம் கண்டுபிடிக்காட்டியும் இதை உடைச்சும் நீங்க அதை கண்டுபிடிக்கலாம் ரைட் இங்க 2 தான் வரணும் அப்ப இங்க 2 வந்து 2 கனம் ஆகவே இவருக்கு வந்து விரிவு என்னவா இருக்கும் எக்ஸ் ஆக 2 முழுவதும் கனம் இங்க இருக்கிற எக்ஸையும் இங்க இருக்கிற 2 கொண்டு போட்டு முழுவதும் கனம் ரைட் ரைட் இனி இவரை பார்ப்போம் இவரை பாருங்க y கனம் ரைட் அப்ப y கனம் கட்டாயம் ஒரு y இருக்கிறார் அவருக்கு கனம் வரைக்கலாம் y கனம் வருது ரைட் y இருக்கிறார் y-க்கு கனம் வரைக்கலாம் y கனம் வந்தது இங்க மைனஸ் வர்றதால a சய b ன்னு விரிவு வர போகுது a சய b முழுவதும் கனத்தின விரிவு a கனம் சய 3 a வர்க்கம் b சக 3 ab வர்க்கம் சய b கனம் ரைட் இந்த மாதிரி விரிவு வர போகுது அப்ப இந்த மாதிரி விரிவு வரைக்கல a கனம் y கனம் ரைட் சய சய 3 a வர்க்கம் அந்த y இந்த வர்க்கம் அப்ப இங்க 3 இருக்கிறாருண்டா இங்க 18 வந்து இருக்கிறார் அப்ப 3 எத்தனை நாள் வரைக்கும் 18 3 எத்தனை நாள் பிரிக்கினா 18 எத்தனால 6 6 அப்ப தர 6 ரைட் அப்ப இங்க b க்கு பதிலா யார் இருக்காரு இப்ப 6 ரைட் இனி சக இங்க 3 வரணும் கட்டாயம் 3 ஒரு y குறையணும் y இப்ப 6 ന്റെ வர்க்கம் 6 ന്റെ வர்க்கம் என்ன வர போகுது 36 36 தர 3 108 சரியா சய 6 ന്റെ கனம் 6 ന്റെ கனத்தை பெருக்கி பாருங்க 116 வரும் ஆக இதுக்குரிய விரிவு என்ன y சய 6 முழுவதும் கனம் இது விளங்குதா இல்லையா விளங்குது சார் ஓகே விளங்குதுன்னு சொல்லுங்க விளங்காட்டினா திருப்பி சொல்லி தருவேன் ரைட் இங்க ஒன்று எப்படி எழுதிக்கொள்ளலாம் ஒன்றின் கனம் ரைட் அப்ப 1 தான் பெறப்போகுது 1 சக 3 இங்க இருக்கிற ரைட் அப்ப 1 இங்க கனம் இருந்தாலும் 1 வர்க்கம் தர எக்ஸ் சக இங்க 3 இருக்கிற 1 வர்க்கம் இருந்ததால 1 தர எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் கனம் ஆகவே என்ன வர போகுது இங்க இருக்கிற 1 இங்க வர போகுது 1 சக அடுத்தது என்ன இருக்கு 3 தர இங்க 1 எக்ஸ் அப்ப எக்ஸ் முழுவதும் கனம் சரியா இங்க 64 64 என்ன கனம் ரைட் இப்போ உங்களுக்கு 64 கனம் வந்து தெரியல வச்சுக்கொள்வோம் ரைட் அது அப்படியே இருக்கட்டும் 64 கனம் எனக்கு தெரியாது அப்படியே இருக்கட்டும் ரைட் அப்ப இங்க பாப்போம் பின்னுக்கு இது செஞ்சுட்டு வருவோம் எக்ஸ் கனம் இப்ப எக்ஸ் கனம் இங்க சாய எக்ஸ் கனம் இருக்குண்டா எக்ஸ்ல இது ஒன்று முன்னோக்கி குறையணும் அப்ப இங்க எக்ஸ் வர்க்கம் இருக்கு ஆகவே y-ல ஒன்று கூடணும் ஆகவே கட்டாயம் 3 முன்னுக்கு இருக்கணும் சார் 3ஓட எத்தனை பெருக்கினா 12 வரும் 3ஓட எத்தனை பெருக்கினா 12 வரும் 4 12
റൈറ്റ് ഇപ്പൊ എക്സ് വർക്കത്തിൽ ഇതുകൊണ്ട് കുറയും അപ്പൊ എക്സ് ഇത് 4 കൊണ്ട് കൂടും അപ്പൊ 4ന്റെ വർക്കം ഇത് 3 സോറി ആകെ ഇത് 4ന്റെ കനം വരും പെരുക്കി പറയുകയാണെങ്കിൽ 4ന്റെ കനം 64 3 4ന്റെ വർക്കം ഒണ്ട കുറയ്ക്കോളും 4ന്റെ വർക്കം ഒണ്ട കുറച്ച് എക്സ് കൂട്ടോളും പിൻപക്കത്തിൽ ഇത് വരേക്ക് എക്സ് കുറഞ്ഞിട്ട് വരേക്കില്ല ഇഞ്ചാളെ കൂടും இங்க இருந்து வரைக்குள்ள 4 குறைஞ்சிட்டு வரைக்குள்ள எக்ஸ் கூடும் ரைட் அப்ப ஒரு பக்கம் குறையிறது இந்த பக்கத்தாலையும் பின்னுக்கு இருந்து பார்த்து கொண்டு போகலாம் முன்னுக்கு இருந்து பார்த்து கொண்டு போகலாம் ரைட் அப்ப 4ന്റെ கனம் சாய 3 4ന്റെ വർക്കം எக்ஸ் சக அப்ப ഇതിന്റെ ഇവിടെ என்ன இருக்கு 4 சாய எக்ஸ் முழுவதும் கனம் விளங்குதா விளங்கின எழுதி கொள்ளுங்க விளங்காடி கேளுங்க ஓகே எழுதினா நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாளைக்கு இதே டைம் வந்து மிச்சத்தை பார்ப்போம் தயவு செய்து விளங்காட்டி கேளுங்க நீங்க இங்க கேட்காட்டியும் பிரைவேட்டா வந்து நீங்க மெசேஜ் பண்ணி இது விளங்கல செய்யணும்னு நீங்க போட்டோ எடுத்தும் கேட்குறீங்க ரைட் விளங்காட்டி கேளுங்க அதை விட நான் உங்கள்ட்ட சொல்றது ஏதாச்சும் என்னோட டவுட் கேட்க வர்றேன்டா சார் இந்த கேள்விக்கு விட சொல்லுங்க சார் நீங்க என்னோட கேட்க வர வேணாம் அப்படி கேட்கறேன்னா நீங்க செய்து அந்த கேள்வியை நீங்க ரைட் பண்ணி உங்களுக்கு அந்த ஆன்சர் வராட்டி ட்ரை பண்ணி அந்த ஆன்சர் வராட்டி அப்படியே நீங்க அந்த ட்ரை பண்ண இதையும் போட்டோ எடுத்து போட்டுட்டு சார் நான் ட்ரை பண்ணினா எனக்கு ஆன்சர் வரே இல்லை என்ன செய்யறேன்னு கேளுங்க அப்ப நான் சொல்லி தருவேன் நீங்க ரையே பண்ணாம நான் சொல்லி தரணும்டா அது உங்களுக்கு மைண்ட்ல வராது ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பிளவிட்டாச்சு ட்ரை பண்ணணும் மேக்ஸ் அப்படி பிளவிட்டு ட்ரை பண்ணி திரும்பி அதை நீங்க சரியா செய்யலாம் உங்களுக்கு அது மைண்ட்ல நிற்கும் இல்லாட்டி நானும் செஞ்சு விட்டேன்னா அடுத்த நாளே உங்களுக்கு மறந்து இல்லாட்டி இதெல்லாம் இதை கூட நீங்க திரும்பி போய் செய்யுங்க ஒரு ரஃப் ஷீட் எடுத்து திருப்பி விடையை பார்க்காம திருப்பி எழுதி பாருங்க எனக்கு சய பிழைக்கும் சில நேரத்துல மைனஸ் பிளஸ் இதுகள் வந்து பிழைக்கும் இத மாதிரி வேற கேள்விகள் வந்து புத்தகத்துல இருக்கும் அதுகளை வந்து எடுத்து திரும்ப செய்யுங்க வேற கேள்விகள் வேற பேப்பர்ல இருக்கிற கேள்விகள் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க சில நேரத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு கேள்விக்கு இது வரலாம் இல்லாட்டி செகண்ட் பார்ட்ல ஒரு பாட்டுக்கு வரலாம் சோ அதை செய்யணும் நீங்க பிராக்டிஸ் தான் முக்கியம் ரைட் அப்போ மேக்ஸுக்கு வந்து நீங்க பிராக்டிஸ் முக்கியம் எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஈக்குவேஷன் எல்லாம் பாடமாக்குங்க இப்ப நீங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து இப்ப இது ஏ சம பி முழுவதும் கணக்குரிய ஈக்குவேஷன் நீங்க பாடமாக்காம நீங்க என்ன செய்யணும்னா திரும்ப ஒரு 20 கேள்வி 30 கேள்வி 35 கேள்வி என்ன செய்யலாம் அந்த ஈக்குவேஷன் அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு மைண்ட்ல வந்துடும் அது பாடமாக்கி வர இல்லை நீங்க செஞ்ச கணக்கால உங்களுக்கு வந்தது ஸோ அதனால பாடமாக்கி செய்யாம நிறைய கேள்விகள் செஞ்சு அதை மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏத்தப்பாரு ரைட் நாளைக்கு நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல மிச்சத்தை பார்ப்போம் தேங்க்யூ குட் நைட் Good night, sir. Good night. Thank you, sir. Good Thank night. you. Good night. Mm.